13வது ശ്ലോകം. ഹരിഹി ഹി സാക്ഷാത് ഭഗവാൻ ശരീരിണാം ആത്മാ സഷാണാം ഇവ തോയം ഇത്സിദം. ഹരിർഹി സാക്ഷാത് ഭഗവാൻ ശരീരിണാം ആത്മാ സഷാണാമിവ തോയമീപ്സിതം. ഹിത്വാ മഹാൻ തം യദി സജ്ജതേ ഗൃഹേ. ഹിത്വാ മഹാംസ്തം യദി സജ്ജതേ ഗൃഹേ തദാ മഹത്വം വയസാ ദമ്പതീനാം. തദാ മഹത്വം വയസാ ദമ്പതീനാം. ഹരിർഹി സാക്ഷാത് ഭഗവാൻ ശരീരിണാം ആത്മാ സഷാണാമിവ തോയമീപ്സിതം. ഹിത്വാ മഹാംസ്തം യദി സജ്ജതേ ഗൃഹേ തദാ മഹത്വം വയസാ ദമ്പതീനാം. தண்ணியில வாழற மீன்களுக்கு தண்ணி மாதிரி ശരീരം എടുത്തവാളുക്കെല്ലാം ആശ്രയമായിട്ട് இருக்கிறவர் സാക്ഷാൽ விஷ்ணு பகவானே தான். அந்த மகாவிஷ்ணு பகவானில பக்தியோடு கூடிட்டு இருக்கிறவாள் தான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கா. பிரகிருதி விஷயங்களா இருக்கிற குடும்பத்துல அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கிறவாளுக்கு அவளோட மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துச்சமா இருக்கிற அவளோட ஆயுள்காரம் வரைக்கும் மட்டும்தான். மனைவியை விட கணவருக்கும் பாலர்களை விட விருத்தர்களுக்கும் மகத்துவம் சொல்லப்படுறது அது வயசு ஜாஸ்தி அப்படிங்கிற விஷயத்தால மட்டும்தான் அப்படின்னு இதனோடு அர்த்தம். பகவான் ஸ்ரீஹரிய பஜிக்கணும் அப்படின்னாக்கும் பிரஹ்லாதன் அவரோடு பரிவாரங்கள் கிட்ட எல்லாம் சொல்றார் அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறத நம்ம பார்த்தோம். എന്നിട്ട് இந்த ஸ்லோகத்துல சொல்றார் ஹி உறுதியாயிட்டும் பகவான் எல்லா குணங்களும் ரொம்பி வழிஞ்ச சாட்சால் ஹரிஹி சாட்சாத் ஸ்ரீஹரியாக்கும் ஷரீரினாம் ശരീരം എടുത്തവാളോടെല്ലാം இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் உயிரினங்களுக்கு சரீரம் இருக்கோ அந்த சரீரம் எடுத்த எல்லா உயிரினங்களோடும் ஆத்மா ஆத்மாவாயிட்டு இருக்கு. பகவான் தான் ஆத்மாவாயிட்டு எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கார். எறும்புக்குள்ளேயும் ஈக்குள்ளேயும் மனுஷாளுக்குள்ளேயும் மிருகங்களுக்குள்ளேயும் செடி கொடிகளுக்குள்ளேயும் எல்லாம் எல்லாம். சஷானாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். சஷானாம் மீன்களுக்கு ஈப்சிதம் ரொம்ப ரொம்ப மஸ்டா இருக்கிற தோயம் இவா ஜலம் மாதிரி. ஜலம் இல்லை அப்படின்னா மீன்களுக்கு வாழறதுக்கு சாதிக்காது.
அதே மாதிரி மீன்களோடு சரீரத்தில் எல்லா பாகத்திலையும் தண்ணி ரொம்ப வழிஞ்சு நிற்கிற மாதிரி பிரபஞ்சம் முழுவன் பகவானாக்கும் ரொம்ப நிற்கிறார். மாயா பிரபஞ்சத்தில் முழுகின நம்ம பகவான, அந்த பகவான் அப்படிங்கிற பரபிரமத்தை அந்த மாயை நமக்கு மறைக்கிறது. தம் அந்த பகவான ஹித்வா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதக்கு பகவான தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதக்கு பகவான் கிட்டேந்து நகர்ந்து நிற்கிற ஜனங்கள் அசத் ஜனங்கள். அப்படி இருக்கிற ஜனங்கள் அவ இந்த பிரகிருதி விஷயங்களில முழுகி அவளோட வீடுல இருக்கிற பலவிதமான குடும்ப விஷயங்களில முழுகி அப்படி இருக்கிற அவளை சிரேஷ்டன் அப்படின்னு சொல்றது எப்படி அப்படின்னாக்கா அவளோட வயசால மட்டுமாக்கும். கிரகே யதி கிரகஸ்தாசிரம வாழ்க்கையிலேயே சஜ்ஜதே அட்டாச்மெண்ட் இருக்கிறவாளாக்குமே அவ அப்படியாக்குமானா ததா தம்பதினா அப்படி இருக்கிற கிரகஸ்தாசிரமிகளுக்கு மகத்துவம் அப்படிங்கிறது மனைவியை விட பிராயங்கூடின கணவருக்கு மகத்துவம். மகத்துவம் அப்படிங்கிறது வயசால மட்டுமே சொல்லப்படுறது. உண்மையாக பகவானில பக்தியோடு கூடிட்டு இருக்கிறவாளுக்காக்கும் மகத்துவம் அப்படிங்கிறது ஜாஸ்தி. மகான் அதானது சிரேஷ்டன் அப்படிங்கிற பதத்துக்கு அர்ஹன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பகவானோடு கூடி சேர்ந்து நிற்கணும். பிராயத்தால மட்டும் அந்த மகத்துவம் அப்படிங்கிறது கிடைக்காது. பகவல் ஞானத்தால மட்டுமே அந்த மகத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கும். பதினாலாவது ஸ்லோகம். தஸ்மாத் ரஜஹ ராக விஷாத மன்யு மான ஸ்பிருஹா பய தைன்ய ஆதி மூலம். தஸ்மாத் ரஜோ ராக விஷாத மன்யு மான ஸ்பிருஹா பய தைன்யாதி மூலம். ஹித்வா கிருஹம் சம்ஸ்ருதி சக்கரவாளம். ஹித்வா கிருஹம் சம்ஸ்ருதி சக்கரவாளம் நிருசிம்ஹபாதம் பஜதா குதோபயம் இதி. நிருசிம்ஹபாதம் பஜதா குதோபயம் இதி. தஸ்மாத் ரஜோ ராக விஷாத மன்யோ மான ஸ்பிருஹா பய தைன்யாதி மூலம். ஹித்வா கிருஹம் சம்ஸ்ருதி சக்கரவாளம் நிருசிம்ஹபாதம் பஜதா குதோபயம் இதி. அதனால என்னோடு வம்சத்தில் இருக்கிற
தைத்தியர்களே, நீங்கள் ரஜசு, ராகம், விஷாதம், குரோதம், அபிமானம், ஆக்ரஹம், பயம், தைன்யதை, ஆதி, இதோடதெல்லாம் மூல காரணமாயிருக்கிறதும் சம்சார சக்கரத்தோடு புனரபி ஜனனம், புனரபி மரணம் அப்படிங்கிற ஆவருத்தி ஸ்வரூபமா இருக்கிறதுமான இந்த கிரகத்தை வெடிஞ்சு ஒன்னிலையும் பயமில்லாம இருக்கிற நிருசிம்ஹமூர்த்தியோடு, நரசிம்ஹமூர்த்தியோடு அந்த பாதகமலங்களை எல்லாரும் பஜியுங்கோ அப்படின்னு பிரகலாதர் சொன்னார். தஸ்மாத், அதனால, ரஜோகுணம் அதானது ஆசக்தி, ராகம் அதானது அட்டாச்மெண்ட், விஷாதா சங்கடம், நினைச்சது கிடைக்காம வரும்போது இருக்கிற சங்கடம், மன்யு கோபம், மான அபிமானம், ஸ்பிருஹா ஆக்ரஹம், பயம், தைன்யதை, ஆதி மனசுக்கு உண்டாகிற கவலைகள், மூலம் காரணமாயிருக்கிற, இதுக்கெல்லாம் காரணமாயிட்டு இருக்கிற கிரகம் ஹித்வா, கிரகஸ்தாசிரமத்தை வெடிஞ்சு, சம்ஸ்ருதி சக்கரவாளம், சம்சார சக்கரத்தோடு வட்டக்கரக்கம் அப்படிங்கிற சொரூபமா இருக்கிற கிரகத்தை வெடிஞ்சு, புனரபி ஜனனம், புனரபி மரணம் அப்படிங்கிற சைக்கிள் மாதிரி சுற்றி கறங்குற ஸ்தானமக்கும் வீடு, அந்த வீட வெடிஞ்சு, நரக துவாரமக்கும் கிரகஸ்தாசிரமம், அந்த கிரகஸ்தாசிரமத்தை வெடிஞ்சு, அகுதோ பயம், ஒன்னிலையும் பயமில்லாம இருக்கிற நிருசிம்ஹபாதம், நரசிம்ஹமூர்த்தியோடு பாதகமலத்தை, பஜதாம் பஜியுங்கோம் இத்தி, இப்படின்னு பிரகலாதன் தன்னோடு அசுர கூட்டங்கள் கிட்ட சொன்னார். ஹரிவர்ஷத்துல இருக்கிற அதிபதியாயிருக்கிற பிரகலாதன், அங்க இருக்கிற அதிதேவதையாயிருக்கிற நரசிம்ஹமூர்த்திய எல்லாரும் பஜிக்கணும் அப்படின்னாக்கும் சொன்னார். 15வது கத்திய பாகம். கேதுமாலே அபி பகவான் காமதேவஸ்வரூபேண லக்ஷ்மியாக பிரிய சிகீர்ஷயா பிரஜாபதேः துஹித்ரூணாம் புத்ராணாம் தது வர்ஷபதீனாம் புருஷ ஆயுஷ அஹோராத்திர பரிசங்கியானானாம் யாசாம் கர்ப்பா மகாபுருஷ மகா அஸ்திர தேஜசா உத்வேஜித மனசாம் வித்வஸ்தாக வியசவஹ சம்வத்சர அந்தே வினிபதந்தி. கேதுமாலேபி பகவான் காமதேவஸ்வரூபேண லக்ஷ்மியா பிரியசிகிர்ஷயா பிரஜாபதேர்துஹித்ரூணாம் புத்ராணாம் தத்வர்ஷபதீனாம் புருஷாயுஷாஹோராத்திர பரிசங்கியானானாம் யாசாம் கர்ப்பா மகாபுருஷ மகா அஸ்திரதேஜசா உத்வேஜித மனசாம் வித்வஸ்தாக வியசவஹ சம்வத்சராந்தே வினிபதந்தே. கேதுமாலேபி பகவான் காமதேவஸ்வரூபேண லக்ஷ்மியாக பிரியசிகீர்ஷயா பிரஜாபதேர்துஹித்ரூணாம் புத்ராணாம் தத்வர்ஷபதீனாம்
പുരുഷായുഷ അഹോരാത്ര പരിസംഖ്യാനാനാം യാസാം ഗർഭാ മഹാപുരുഷ മഹാ അസ്ത്രതേജസാ ഉദ്വേജിത മനസാം വിദ്വസ്താഃ വ്യസവഃ സംവത്സരാന്തേ വിനിപതന്തി. കേതുമാലത്തിലെ ലക്ഷ്മി ദേവിക്കും அந்த கேதுமால வருஷத்தோடு அதிபனான பிரஜாபதிக்கும் பிரியத்தை செய்யற பிரத்யும்னன் அப்படின்னு பேர் இருக்கிற காமதேவனோடு சொரூபத்துல பகவான் அங்க வசிக்கிறார். சம்பல்சரன் அப்படிங்கிற பேரில தெரியப்படுற கேதுமால வருஷத்தோடு அதிபதியோடு புத்திரர்கள் திவச அபிமானி தேவதைகளும் புத்திரிகள் രാത്രി അഭിമാനി ദേവതകളുമാക്കും. அந்த പുത്രികളോട് ഗർഭം ഭഗവാനോട് സുദർശന ചക്രത്തോട് തേജസ്സാല സംവത്സര അവസാനത്തിലെ ജീവനില്ലാതക്ക് തൊപ്പക്കടീന് വിഴരുത്. കേതുമാലേ അഭി കേതുമാല വർഷം കൂടിയും ഭഗവാൻ കാമദേവ സ്വരൂപേണ കാമദേവ സ്വരൂപനാണ് ഭഗവാൻ വിഷ്ണു ലക്ഷ്മിയാഹ ലക്ഷ്മീദേവിക്കും പ്രജാപതേഹേ പ്രജാപതിക്കും പ്രിയ ചികിത്സയാ പ്രിയത്തെ ചെയ്യറവനായിട്ട് പ്രിയം ചെയ്യണം அப்படின்னு ആഗ്രഹിച്ചിട്ട് കാമദേവൻ പ്രദ്യുമ്ന രൂപത്തില് അങ്ക വസിക്கிறார். പുരുഷായുഷ ആയുൾക്കാലം മുഴുവനും അഹോരാത്ര രാത്രിയും പകലും കൂടിന് പരിസംഖ്യാനാനാം 360 രാത്രിയും 360 പകലും കൂടിന് തദ്വർഷപതീനാം കേതുമാല വർഷത്തോട് അധിപതിയായിട്ടിരിக்கிற പ്രജാപതിയാണ് அந்த സംവത്സരത്തോട് 360 ദുഹിത്രൂണാം പുത്രികൾ 360 പുത്രാണാം പുത്രர்கள் ഇവാൾക്ക് നല്ലത് ചെയ്യறதுக்கு ആഗ്രഹിച്ചിട്ട് ഭഗവാൻ വിഷ്ണു അങ്ക പ്രദ്യുമ്ന ഭാവത്തിൽ വസിக்கிறார். ഒരു സംവത്സരത്തിലെ 360 രാത്രിയും 360 പകലുമാക്കും ഇருக்கு. പകലോട് അഭിമാന ദേവതകളാക്കും കേതുമാല വർഷത്തിലെ അധിപതിയായിരിக்கிற സംവത്സരനോട് പുത്രர்கள். രാത്രിയോട് അഭിമാനി ദേവതകളാക്കും കേതുമാല വർഷത്തിലെ இருக்கிற அதிபதியான സംവത്സരനോട് പുത്രികൾ. യാസാം அந்த புத்திரிகளோடு அந்த 360 புத்திரிகளோடு கர்ப்பம் அப்படிங்கிறது மகாபுருஷன் விஷ்ணுவோடு மகா அஸ்திர தேஜஸா காலச்சக்கரமாயிருக்கிற அஸ்திரத்தோடு தேஜஸால உத்வேஜித மனசாம் ரொம்ப ஜாஸ்தியான பயம் இருக்கிற மனசு இருக்கிற அவளோடு கர்ப்பாஹா கர்ப்பங்கள் ஜீவன் இல்லாதக்கு வியசவஹா அப்படின்னா ஜீவன் இல்லாதக்கு வித்வஸ்தாஹா பொட்டித்தெறிச்சு സംവത്സരാന്തേ സംവത്സരത്തോട് അവസാനത്തില് വിനിപതന്തി നന്ന കിഴ തൊപ്പക്കട്ടീന് വിഴരുത്. സംവത്സരത്തോട് അവസാനത്തില് அங்க இருக்கிற அந்த ஸ்திரீகளோடு கர்ப்பத்தில் இருக்கிற சிசுக்கள் ஜீவனில்லாதக்கு கீழே விழறது அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அங்க புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். பதினாறாவது கத்தியபாகம். அதீவ சுலலித கதி விலாச விலசித ருஜிரஹாசலேச அவலோகலீலயா கிஞ்சித உத்தம்பித சுந்தர ப்ரூமண்டல சுபக வதன அரவிந்த ஸ்ரீயா ரமாம் ரமயன் இந்திரியாணி ரமயதே. அதீவ சுலலித கதி விலாச விலசித
രുചിരഹാസലേശാവലോകലീലയാ കിഞ്ചിദുത്തംബിതസുന്ദരഭ്രൂമണ്ഡല സുഭഗവദനാരവിന്ദശ്രിയാരമാം രമയന്നിന്ദ്രിയാണി രമയത്തെ. ഭഗവാൻ തന്നോട് അഴകാന പുന്നകയോട് കൂടിന கடக்கன் பார்வை அப்படிங்கிற திருவிளையாடலால கொஞ்சமா மேலுக்கு உயர்த்தப்பட்ட அந்த புரிக கொடிகளை காட்டிண்டு அதனாலேயே ரொம்ப ஜாஸ்தியான அழகோடு கூடிட்டு லக்ஷ்மி தேவியை குஷிப்படுத்திண்டு സ്വയം ആനന്ദമടയറാരേ. ഭഗവാൻ സ്വയം ആനന്ദം അനുഭവിக்கிறார், ലക്ഷ്മി ദേവിയെ ஆனந்திப்பிக்கவும் செய்யறார். அதீவ ரொம்ப ஜாஸ்தியாக சுலலிதா அழகாயிருக்கிற கதி அப்படின்னா நடத்தம், ரொம்ப அழகான நடத்தம், அழகா நடக்கிறார் பகவான். விலாச சிருங்கார சேஷ்டகளை செய்யறார். விலசிதா நன்னா ஜொலிக்கிற, ருஜிரா அழகிருக்கிற, ஹாசா புன்னகை அப்படிங்கிறது செய்யறார். லேசா ரொம்ப கம்மியான புன்னகையோடு கூடிட்டாக்கும். அவலோகா கடக்கன் பார்வையால லீலையா திருவிளையாடல் நடத்துறார் பகவான். பகவான் விஷ்ணு ஆனந்த லஹரியில தேவிய ஆனந்தப்படுத்துறார். கிஞ்சிது கொஞ்சமாக உத்தம்பிதா உயர்ந்து அசையற வில்லு மாதிரி இருக்கிற அந்த பகவானோடு புரிகக்கொடிகள், பகவானோடு புரிகக்கொடிகள் இப்படி உயர்ந்து அசையறது. சுந்தரா அழகிருக்கிற ப்ரூமண்டலா புரிகக்கொடிகளோடு கூடின சுபக வதன அரவிந்தஸ்ரீயா, சுபக வதனாரவிந்தஸ்ரீயா ரொம்ப அழகாயிருக்கிற பகவானோடு முகமாயிருக்கிற தாமரையால இருக்கிற தேஜஸால ரமாம் லக்ஷ்மி தேவிய ரமயன் குஷிப்படுத்திண்டு இந்திரியாணி பகவானோடு சொந்தம் இந்திரியங்களேயும் ரமயத்தே குஷிப்படுத்துறார். அதானது லக்ஷ்மி தேவியை குஷிப்படுத்துற பகவான் ஸ்வயம் ஆனந்தம் அனுபவிக்கிறார். இங்க இந்திரியாணி ரமயத்தே அப்படின்னு சொன்னது பகவானோடு சரீரம் இந்த பிரபஞ்சத்துல பகவான் விஷ்ணுவாயிட்டு அவதாரம் எடுத்துட்டு அந்த விஷ்ணுவோடு ரூபத்துல இருக்கிற சரீரம், அந்த சரீரத்துல கண்ணு மூக்கு காது இப்படின்னு பஞ்சேந்திரியங்கள் இருக்கு. அந்த இந்திரியங்களுக்கும் குஷிய கொடுக்கிறார் பகவான். 17வது கத்திய பாகம். தது பகவதோ மாயாமயம் ரூபம் பரமசமாதி யோகேன ரமாதேவி संवत्सरस्य रात्रिषु प्रजापतेः दुहितृभिः उपेता अहसु च तद् भर्तृभिः उपास्ते इतं च उदाहरति. तद्भगवतो मायामयं रूपम् परमसमाधियोगेन रमादेवी संवत्सरस्य रात्रिषु प्रजापतेर्दुहितृभिरुभेदाहसु च तद्भर्तृभिरुपास्ते इदं च उदाहरति. इदं चोदाहरति. ലക്ഷ്മി ദേവി സമാധി യോഗത്താലെ പ്രജാപതിയോട് പുത്രികളോട് കൂടിയിട്ട് രാത്രിയും പുത്രர்களോട് കൂടിയിട്ട് പകലും ഭഗവാനെ ഉപാസിച്ചുണ്ട്. ഇനി വരും ശ്ലോകത്താലെ ഭജിക്കറ.
இப்படி பஜிக்கிறா. தது பகவதோ பிரத்யும்னன் அப்படிங்கிற பகவானோடு மாயாமயம் ரூபம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா மயக்கிற அந்த ரூபத்தை பரமசமாதி யோகேனா டோப்மோஸ்ட் சமாதி யோகத்தால ரமாதேவி லக்ஷ்மி தேவி சம்பல்சரஸ்யா சம்பல்சரன் சம்பல்சரஸ்ய அப்படின்னா பிரஜாபதியாயிருக்கிற சம்பல்சரனோடு துஹித்ரிபிகி புத்திரிகளோடு கூடி சேர்ந்து சம்பல்சரஸ்ய துஹித்ரிபிகி உபேதா புத்திரிகளோடு கூடி சேர்ந்து രാത്രിഷു രാത്രിയിലെയും തത് ഭർത്തൃഭിഹി പുത്രികളോട് കണവറുകളോട് കൂടി ചേർന്ന് അഹസൂച പകൽ നേരത്തിലെയും ഉപാസ്തെ ഉപാസിക്കറ ഇതം ച ഉദാഹരതി ഇപ്പിടി ആക്കും അവ ഭജിക്കറ. ലക്ഷ്മി ദേവി കേതുമാല വർഷത്തിലെ പ്രദ്യുമ്ന സ്വരൂപിയായിരിக்கிற ഭഗവാൻ വിഷ്ണുവെ പകൽ നേരത്തിലെ സമ്പത്സര പ്രജാപതിയോട് പുത്രர்களோடு കൂടിയിട്ടും രാത്രി കാലത്തിലെ സമ്പത്സര പ്രജാപതികളോട് പുത്രികളോട് കൂടിയിട്ടും ഇപ്പിടി ആക്കും ഉപാസിക്കറ. ഉപാസിக்கிறதுக்கு அவ ஒரு மந்திரம் அங்க சொல்லறா. அதாக்கும் இதம் ச உதாஹரதி அப்படின்னு சொன்னது. இப்ப சொல்லற மந்திரத்தால அவ உபாசிச்சா.